அம்மா ஓ இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆமாம் நிலம் எவ்வளோ தண்ணி கட்டி கிடஞ்சுமா. ஆமாம். இப்போ நட வரும்போது நத்தை பிடிக்க வரும்போது தண்ணி கட்டி கிடந்தது. இப்போ தண்ணி இல்லை. ஆமாம், இது புல்லு தான் இருக்குது. இங்கே வர தைலம் தொப்புங்க. அம்மா ஓ பழம் கிடச்சதா இல்லையா? தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நிறைய காய் இருக்குது. ஆமாம். இந்த சூர மரத்தை பாருங்க எவ்வளோ பெருசு பழம் அந்த இருக்கு பாரு. இதுதான் சூற பழமே. இதெல்லாம் பழுத்திருக்கு நிறையா. ஆமாம். அம்மா ஓ இன்னைக்கு எங்கம்மா வந்திருக்கேன்? சூரப்பழம் பிக்க வந்திருக்கேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அம்மா ஓ காட்டில் வந்திருக்க சூரப்பழம் இருக்குமா? போய் பார்ப்போம். ஆனால் இது வந்து சூரப்பழம் சீசன் தானேம்மா? ஆமாம், சரி இருக்கான்னு போய் பார்த்துருமா? போய் பார்த்துருவோம். ஆமாம். அம்மா ஓ பழம் கிடச்சதா இல்லையா? கிடைக்கும், போய் பார்த்தா தானே கிடைக்கும். அம்மா ஓ இது என்னம்மா ஈச்ச மரமா? ஆமாம். இங்கே பாரு எவ்வளோ காய. ஏகப்பட்ட காய் காய்ச்சிருக்கு. சரி காய்மா. ஆனால் இப்போ பழுக்காது. இங்கே பாருங்க இந்த காட்டுக்குள்ளேயே பூந்துட்டாங்க அம்மா. அம்மா ஓ சூரப்பழம் இருக்கா இல்லையா? இப்போதான் நிறைய பிஞ்சு வச்சிருக்கு. ஆமாம். சரி பிஞ்சு வச்சிருக்கு. இங்கே பாருங்க சூரப்பழம் வந்துங்க காயும் இருக்குது பழமும் இருக்குது. இது இருக்குது பாருங்க பழம். இந்த அம்மா பிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அம்மா ஓ என்ன வீட்டிலேருந்து தட்டுலாம் எடுத்துகிட்டு வந்திருக்க? ஆமாம், பழம் பறிக்கிறதுக்கு. இங்கே பாருங்க காய் எவ்வளோ இருக்குது பாருங்களா. இது வந்து சூரப்பழம் சீசனுங்க. அப்பா சரி பழம் இருக்குமா? ஆமாம். ஏகப்பட்டதுங்க. அதை பாருங்க தெரியுதா பழம் கருப்பாக இருக்குது பாருங்க. அதான் அம்மா ஓ பழம் நிறைய பிச்சியா இல்லையா? பிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆமாங்க. ஏன்னா இதில் ஒரு பழம் விற்கினாங்களும் அவ்வளோ கஷ்டப்படணுங்க. சரி முள் வெறும் குறைன்னு வெறும் முள்ளாக தான் இருக்குது. ஆமாம். அம்மா போய் வேறு மரத்தை பார்ப்போம். வாம்மா. இந்த சூர மரத்தை பாருங்க எவ்வளோ பெருசு. அண்ணா சூர மரம் நிறையா இருக்குல்லம்மா? நிறையா இருக்குது. ஆனால் ஆமாம் நிறையா பிஞ்சு வச்சுருக்குங்க. பிஞ்சு தான் ஏகப்பட்டது இருக்குது. எவ்வளோ பெருசாக பாருங்க மரம். ஒன்று ரெண்டு தான் பழம் இருக்குங்க இதில். பிஞ்சு கூட காய் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சூரப்பழம்னா. அம்மா ஓ சரி வேறு மரத்துக்கு போமா? ஓ ஆமாம். அம்மா ஓ இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆமாம். நிலம் எவ்வளோ தண்ணி கட்டி கிடஞ்சுமா. ஆமாம். இப்போ நட வரும்போது நத்தை பிடிக்க வரும்போது தண்ணி கட்டி கிடந்தது. இப்போ தண்ணி இல்லை. ஆமாம். இது புல்லு தான் இருக்குது. இங்கே பாரு தைலம் தொப்புங்க சூப்பராக இருக்குங்க. அப்படியே திரும்பினீங்கன்னா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இடம். இது ஃபுல்லாகவே வெறும் இந்த மாதிரி தாங்க இருக்கும் காடாவே. அம்மா ஓ அடுத்த மரத்தை போய் பார்த்துருமா? பார்த்துருவோம். அம்மா ஓ சூரப்பழம் கிடச்சதா இல்லையா? கிடைக்கே இல்லையே. எல்லாம் இருக்குது, எல்லாம் பழம் இல்லாத காயாக இருக்குது. ஆமாங்க. ஆனால் சரி காய் இருக்குமா. ஆமாம். இந்த ஒரு மரம் கண்டுபிடிச்சாச்சு வைக்க. கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் செங்காயாகவும் இருக்குது பிஞ்சாகவும் இருக்குது. இந்த பாரு இதோ இருக்குது பாருமா பழம். இங்கே இருக்கு. இதோ ஒன்று இருக்குது. இந்தமாரி தான் இருக்குது. ஆமாம். இதுவும் நல்லாயிருக்கும். இந்த இருக்குது பாருங்க எவ்வளோ மஞ்சள் மஞ்சள் காயெல்லாம். புளிப்பாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் வர நீ தட்டு வர எடுத்துகிட்டு வந்த பாருமா. நாங்கள் மல்லாட்டை செடி பறிக்க வரப்பெல்லாம் வேலைக்கு வரப்பெல்லாம் இதை பறித்து மடியில் வச்சுட்டு திங்கிறவள தான். ஆமாங்க. எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்போலேருந்து. அம்மா ஓ இதுலேயும் பழம் கம்மியாக தான் இருக்குது. வேறு மரத்துக்கு போமா? ம் போவோம். அது காய் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நாள் ஆகும்மா. வாம்மா இந்த சைடு உள்ளே போவோம்.
அம்மா என்ன இந்த காட்டுக்குள்ளே பூந்துட்ட? ஆமாம், இங்கே இருக்கான்னு பார்ப்போம் சூரப்பழம். ஆனால் இடம்லாம் பார்த்தா செமையாக இருக்குல்லம்மா. ஆமாம். சரி நிழலுங்க. அம்மா ஆனால் இந்த பாலாப்பழம்லாம் இருக்குமா? பலாப்பழம்லாம் இப்போ சீசனு கிடையாது. ஓய் சூரப்பழம் சீசனா? சூரப்பழம் சீசனு. ஆமாம். ஆனால் அப்படியே கொத்து கொத்தாக இருக்கும், அவ்வளோ பழம் இருக்கும். ஆமாம். ஈச்சம்பழமும் இப்போ வரப்போகுதுன்னு நினைக்கிறேம்மா. ஆமாம், ஈச்சம்மா நிறையா பிஞ்சு வச்சுருக்கு. இப்போ நாவப்பழம் எப்போம்மா சீசனு? அதுவும் இந்த சீசன் தான், மலாட்டை சீசன் அப்போ தான் அதுவும் வரும். ஓ அப்போ பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பனை மரத்தெல்லாம் ஓடி இருக்கு ஒரு சூரப்பழம். ஆமாம். அம்மா ஓ என்னம்மா பாலாப்பழமும் இருக்குமா? பாருங்க உச்சியில் இருக்குங்க ஒரு செடி, அதில் பார்த்தா ரேசாக பூ வச்சிருக்கு. பூ தான் வச்சிருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பிஞ்ச பாருமா. இங்கே பாருங்க எவ்வளோ பிஞ்ச. கொத்து கொத்தாக இருக்கு. நிறையா இருக்குங்க பிஞ்சு. அப்புறம் தட்டுக்கு போதோ இல்லையோ வாய்க்கு ஃபஸ்ட்டு போயிடுதுங்க. இவ்வளோ நேரம் பழம் பிச்சு எவ்வளோ பழம் இருக்குது பாருங்க. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? ஆமா. கொடூரமாக இருக்குது இந்த இடமும். ஒரு இடம் விட வேணாங்க, எல்லா இடத்தையும் ஆராய்ஞ்சிட வேண்டியதான். பழம் இருக்கோ இல்லையோ கொஞ்சம் ஆசைக்கு கொஞ்சம் ஒரு 10 பழம் தின்னாலே போதுங்க. இந்த பாருங்க இதுதான் பாலாப்பழம் செடி. எப்படி இருக்கும் பாருங்க, இலையே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பழம்னா பழம் இந்த இருக்கு பாரு, இதுதான் சூற பழமே. இதெல்லாம் பழுத்திருக்கு நிறைய. ஆமாம். பழம் நிறையா இருக்குங்க. இந்த கொத்தில் பாருங்க கருப்பாக தெரியுது பாருங்க, அதுதான் பழம். இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 5 நாள் ஆகும் உங்களுக்கு. காய் முத்திட்டாலே பழுத்துரும். பழுத்துருமா? வந்தான் ஆசைக்கு நிறையா சாப்பிட்டாச்சு. இதோட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. ஏன்னா அவ்வளோ பழம் அம்மா பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மா இந்த கொத்துல எவ்வளோ பழம் இருக்குது பாருமா, நிறையா இருக்குங்க. தெரியுதா இருக்கா பாரு, இந்த தெரியுது பாரு பழம். ஆனால் முள்ளு தாங்க இருக்கும், கொஞ்சம் பார்த்து பிக்கணும். ஆனால் சரி நிழல் தானுமா இந்த இடம். ஆமாம். வந்ததுலேயே எனக்கு இந்த இடம் தாங்க ரொம்ப பிடிச்சிது. இந்த ஒரு கொத்துல இவ்வளோ இருக்குமா? ஆமாம். அப்போனா நான் ஒரு 5 நாள் சென்று வந்தால் எவ்வளோ பழம் விற்கலாம்? நிறையா விற்கலாம். ஆமாம். அம்மா ஓ பழம் நிறைய பிச்சாச்சு பார்க்க. பிச்சாச்சு தான் பாருங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பழம்னு. அதில் காயும் இருக்குது பழமும் இருக்குங்க. நல்லாயிருக்கும், எதுவுமே ரெண்டுமே நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அம்மா ஓ சரி ரொம்ப டயர்டாகிடுச்சு, இதோட போயிட வேண்டியதான். ஆமாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாளாக ஆகும்னு நினைக்கிறேங்க. ஆமாம். ஏன்னா இப்போ வந்ததுக்கு இவ்வளோ பழம் தான் கிடச்சிது. ஆமாம். இப்போ ஒரு 10 நாள் சென்று வந்தால் நிறையா கிடைக்கும். எல்லாம் பழுக்கிற கண்டிஷனில் தானே இருக்குது. எல்லாம் செம்பாயாக இருக்குது அப்படியே. ஆமாம் நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் காலையிலே செம பசி எடுத்துருச்சுங்க. சரி சூரப்பழம் இருக்கும் சீசன் தானேன்னு சொல்லிட்டு வந்தோம். சரி ஆசைக்கு சாப்பிட்டாச்சு நிறையா. ஆமாம். இதெல்லாம் அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. கிளம்பிட வேண்டியதான். சரி போமாம்மா. போவோம். ஆமாம்.